ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசு பார்க்க போகிற சரகடி காசையில் அந்த போலீஸ்கார் உண்மை எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாருங்க. உடனே கான்ஸ்டபிள் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு அருண்கிட்ட கேட்க திருன்னு முழிக்கிறாரு. நீ முழிக்கிறதுலே தெரியலையா, நீ நேர்மையான ஆளுன்னு சொல்லிட்டு உன்னைக்கு வேலைக்கு வச்சா நீ நல்லா வேலை பார்க்குற, நீ எந்த விருப்பும் ஒரு ஆள் மேலே இருக்கக்கூடாது, அதான் உண்மையான போலீஸ்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லிட்டு இந்த சட்டையை போட்டால் மட்டும் பார்த்தா கொஞ்சமாவது நீதி நேர்மையாக இருக்கணும்ப்பான்னு சொல்லிட்டாங்க. வேற லெவலில் சும்மா கிளிங்கிற அளவுக்கு கிழிச்சிட்டாங்க. பத்தாவதுக்கு உசுப்பேத்தி வராமா நம்ம முத்து. ஏப்பா நான் நேர்மையாக தான் இருக்கேன், நீங்கள் தான் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உசுப்பேத்திட்டு ஓவரா பேசாதடா, கம்முனு கடாடான்னு சொல்கிறாங்க. நீ பண்ணது தப்பு தான், அதனால நான் சும்மா விடுறேன்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்கிறாங்க. கிளம்புனதுக்கப்புறமா புருஷன் பொண்டாட்டி நன்றி சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்க்கணுமே, ரெண்டு பேரும் மாறி மாறி கட்டி பிடிக்கிறாங்க. இதுதான் கட்டிப்பிடி வைத்தியமோ? ஆமாம் ராஜா, வசூல் ராஜா, MBBS தலைவர் சொல்லியிருக்காரு, அதனால் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மீனா நீ தான் என் பொண்டாட்டி, நீ இல்லைனா எனக்கு இந்த வண்டி கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கொஞ்சம் பாசம் விளையாட போட அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்னோட லைசன்ஸ் பாருங்கள் கேன்சல் ஆனது, மறுபடியும் ரினியூல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஆயிடுச்சு இல்லைப்பா, சந்தோஷம், கண்ணா ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஒரு டவுட்டே. என்ன டவுட்டு? வீட்டில் இருந்து தான் சாவி போயிருக்கு, எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா பார்க்க விஜயா நாலுலன்றாங்க. நீ இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சென்டிமெண்ட்டை போடுறாங்க. என்னடா அது விஜயா, ஓமஞ்சுக்கெலாம் சென்டிமெண்ட் செட் ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஆராரோ பார்க்குதாமான்னு பாட்டை போட்டு விட்டாங்க. சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ரோகிணி பக்கம் எல்லாம்பும் திரும்புது. என்ன ஏன் பார்க்குறீங்க, எனக்கு தெரியாது, ஏன் அப்புறம் கண்ணு வேர்க்குது எனக்கு தெரியலை, அதுக்கப்புறம் ஏன் இப்படி பயப்படுது எனக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா சாவி ஆணியில் மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணே மாட்டிக்கிச்சு. சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிறியம்மா எப்படிமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்பொழுதும் ஆணியில் மாட்டியிருக்கோம்ல அப்படி தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சமாளிக்குது. இதெல்லாம் தேவையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.